சரி. இப்ப நீங்க இந்த கொஸ்டின எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க எக்ஸாம்ல? ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் எடுத்திருக்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். யுஜிடிஆர்பிலயோ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயோ கேட்ட கொஸ்டின் தான். அதுவே ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. நீங்க அந்த அளவுக்கு கவர் பண்ணாலே போதும். ஒரு சில கொஸ்டின் மேலோட்டமா கேட்டிருப்பாங்க. பட் அதர்வைஸ் நான் பார்க்கும்போது பரவால்ல. ஸ்டாண்டர்டா தான் கேட்குறாங்க ரீசென்ட் டைம்ல. கொஞ்சம் அதையே நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா போதும். இப்ப இந்த கொஸ்டினோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த nth டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இஸ் லாக் ஏஎக்ஸ் பிளஸ் பியோட என்னாவது வகைக்கெழு டேஷ் ஆகும். 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதுல எது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லிடுறேன். நீங்க யூசுவலா எப்படி ட்ரை பண்ணுவோங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கும் தெரியும் இல்லையா? நம்ம செமஸ்டர் எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்போம். யூசுவலா என்ன பண்ணுவோம்னா, நம்ம nth டெரிவேட்டிவ் வரையும் கண்டுபிடிப்போம். nth டெரிவேட்டிவ் மீன்ஸ் என்னன்னா, ஒரு 2, 3 வரைக்கும் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அத ஜெனரலைஸ் பண்ணுவோம். இல்லையா? ரொட்டீனா பண்றது அதுதான். இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆப்ஷன பார்க்கணும். மெயின் வந்து நமக்கு ஆப்ஷன். என்னைய கேட்டா 2 பார்ட்டா பிரிச்சுக்கங்க கொஸ்டின. ஆக்சுவலா மொத்தம் சேர்ந்து கொஸ்டின் தான். பட் இத 2 பார்ட்டா பிரிச்சுக்குருவோம். இது டேட்டா. இது ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த நமக்கு மெயின் வந்து இது ஒரு 50% முக்கியம் அப்படின்னா, என்னைய கேட்டா இது ஒரு 50% முக்கியம். எப்பவுமே நீங்க அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னா நெறைய பேர் என்ன செய்வோம்னா, அந்த மேல இப்ப நான் மார்க் பண்ணியிருக்க 50% பார்த்துட்டு நேரா என்ன பண்ணிருவாங்கன்னா, செமஸ்டர் எக்ஸாம் மாரி கட கட கடன்னு சால்வ் பண்ணிருவோம். இது 5 மார்க் கொஸ்டினோ, 10 மார்க் கொஸ்டினோ கிடையாது. ஒரு எம்சிக்யூ, ஒரு கொஸ்டின். இப்ப நீங்க யுஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 150 கொஸ்டின் இருக்கும். அத 180 நிமிஷத்துல முடிக்கணும். கரெக்ட்டா? 3 மணி நேரம். அப்ப 180 நிமிஷத்துல முடிக்கணும். அப்ப ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் நீங்க எடுத்துக்கிறணும் அப்படின்னா, அட் த மேக்ஸிமம் 72 செகண்ட்ஸ். ஓகேவா? 1 மினிட் 12 செகண்ட்ஸ்ல நீங்க முடிக்கணும். அப்ப ஆக்சுவலா என்னன்னா, அப்ப வந்து உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின வந்து 4 நிமிஷத்துல முடிக்கணும். அதான் அர்த்தம். கொஞ்சம் ரவுண்டா சொல்லப்போனா. யுஜிடிஆர்பி பொறுத்தளவுல. இதுல டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தளவு கொஞ்சம் அது எல்லாம் கலந்து குடுத்துருப்பாங்க. ஐ மீன் எக்கனாமிக்ஸ்லாம் வரும். ஏன்னா அது தியரி பேஸ்னால சில கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணோனே அடிக்கலாம். கால்குலேஷன் பேஸ்டா இருக்காது. 200 மார்க்ஸ் அந்த மாரி இருக்கும். ஓகே. அப்படி போகும். சரி. இப்ப நான் எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படின்னா, இந்த ஏபிங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் தானே. இது நம்ம பார்க்க பெருசா தெரியும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எடுத்தோனே ஏக்கு 1ம், பிக்கு 0வும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி, ப்ராப்ளத்த இந்த கொஸ்டின இன்னும் சின்னதாக்கிருவேன். அப்ப நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, வெறும் லாக் எக்ஸ் அப்படின்னு மாறிரும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா. எப்பவுமே இந்த மாரி உங்களுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இதுதான். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் வந்து இந்த மாரி ஆர்பிட்ரரினா என்ன அர்த்தம்னா, என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா வந்து இப்போ நம்ம ஏக்கு ஏன் சார் 0 போடக்கூடாதுன்னா, ஏக்கு 0 போட்டா அங்க எக்ஸே இல்லாம போயிரும். அப்ப டெரிவேட்டிவ்ங்கிற கான்செப்ட் இல்லாம போயிரும். கான்ஸ்டன்ட் மாரி ஆயிரும். அதனால அந்த இடத்துல மட்டும் பார்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறணும். பிக்கு வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்ப கொஸ்டின வந்து நான் என்னோட கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? கொஞ்சம் ஐ மீன் சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். சரி. இதுக்கப்புறம் எண் வரையும் கண்டுபிடிக்கணுமா சார்? ஐ மீன் nth டெரிவேட்டிவ் வரைக்கும் போணுமான்னா, நம்ம பார்ப்போம். சப்போஸ் இதுதான் y அப்படின்னு வச்சுக்குருவோம். நம்ம இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dy பை dx அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன வரும்? log x டிஃபரன்ஷியேட்னா 1/x வரும். இல்லையா? ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அதாவது n = 1ன்னு எடுத்திருக்கோம். இத முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஷன்ல n = 1 போடணும். அதே மாரி a, bக்கு பதிலா நம்ம எடுத்துக்கிட்ட 1ம் 0வும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிறணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 1/x வராத ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 விஷயமும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏக்கு 1, பிக்கு 0, எண்ணுக்கு 1. அப்போ இது எப்படி மாறிடும்? ஃபர்ஸ்ட் -1 பவர் n - 1 இருக்கா? n இருக்கிறதுக்கு இடத்துல 1 போடுவோம். அப்போ 1 - 1 0. -1 பவர் 0ங்கிறது 1. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 1 - 1 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் அதுவும் 1. ஏங்கிறது 1 தான். எண்ணுங்கிறது 1 தான். அப்போ ரிமைனிங் 1 தான் இருக்கும். ஏக்கு 1 போடுறேன், பிக்கு 0 போடுறேன். எக்ஸ் பவர் -1 அப்படின்னு வரும். ஓகே. இது கரெக்ட் அப்ப. எக்ஸ் பவர் -1 உடனே கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணணும். அடுத்து இங்க வாங்க அப்படியே. அதே மாரி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப இது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா, -1 பவர் 1 அப்படின்னு இருக்கு. அப்ப -1 வரும். நெகட்டிவ் சைன் வரும். 1 ஃபேக்டரியல் 1, 1 பவர் 1 1, ஏஎக்ஸ் பிளஸ் பி பவர் -1 அப்படின்னு வரும். அப்ப எக்ஸ் பவர் -1 வரும். அதாவது நமக்கு வந்து +1/xன்னு வரணும். ஆனா இது -1/xன்னு வருது. அப்ப இந்த ஆப்ஷன் ஆன்சர் இல்ல. இமிடியேட்டா எடுத்துறலாம். நீங்க சைன பார்த்தா கூட போதும். இதுலயும் அதே மாரி பாருங்க. தேர்ட் ஆப்ஷன்ல எனக்கு என்ன ஆகும்னா,
சைன் வந்து பாசிட்டிவ் இல்லையா, n மைனஸ் ஒன்று இருந்தால் பாசிட்டிவ், ப்ளஸ் சைன் வந்துடும். இந்த இடம் ஒன்றுன்னு மாறிடும். இந்த இடம் பாருங்கள், எண்ணுக்கு பதிலாக 1 போடுவோம், அப்படி போட்டாலும் இது ஒன்று தான். இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 போடுவோம், அப்போ ப்ளஸ் 1/xன்னு வருதா. இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 போடும்போது 1 மைனஸ் 1 0 ஆயிரும். அப்போ 0 ஆனால் அது ஆக்சுவலாக டோட்டலாகவே எனக்கு 1 தான் கிடைக்கும். கரெக்டாக? ஆனால் நமக்கு வந்து எக்ஸ் வரணும், இங்கே எக்ஸே வராது. ஏன்னா நியூமரேட்டர் ஐ மீன் பவரில் n ஈக்குவல் டு 1 போடும்போது 1 மைனஸ் 1 0 ஆயிரும். அப்போ இது கான்ஸ்டண்ட்டாக வருது. பட் நமக்கு ஆன்சர் 1/x வரணும். அப்போ இதுவும் தப்பு. அடுத்து நாலாவதுக்கு போனோம் அப்படின்னா சைன் நெகட்டிவாக வருது. இதுலேயே இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுது. ஏன்னா சைன் வந்து ப்ளஸ் 1/x வரணும். அப்புறம் இதோட ஆன்சர் 1, இதோட ஆன்சர் 1. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 மைனஸ் 1. ஆக நீங்கள் பாருங்கள், n மைனஸ் 1 இருக்கா. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தான் வரும், பவர் 0. அப்போ மைனஸ் 1ன்னு வரும். அப்போ இது வந்து அவ்வளோ. ஓகேவா? ஸோ இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். உட்காந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு எழுதக்கூடாது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சப்போஸ் n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் 2 ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடியுதுன்னா n ஈக்குவல் டு 2 கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா தேவையில்லை. nth டெரிவேட்டிவை பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வச்சே நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது.